சார் முதலாவதா என்னன்னா, இப்போ அந்த கொடூர தாக்குதல்ல இறந்த நமது சொந்தங்கள், அவங்களுக்கு வந்து என்னுடைய ஆழ்ந்த இரங்கல்கள். இது வந்து மிகப்பெரிய ஒரு சதி திட்டம் தான் இது. ஆல்ரெடி வந்து பிளான் பண்ணி தான் அவங்க பண்ணியிருக்காங்க. எதுவுமே சடனாலாம் எதுவும் பண்ணல. ஸோ இன்னொரு விஷயம் என்ன அப்டின்னா, இவ்ளோ பெரிய தாக்குதல் பண்ணிட்டு வந்து அதில தாக்குதல்ல வந்து சம்மந்தப்பட்ட ஒரு தீவிரவாதியோ, இல்ல அவங்களுக்கு வந்து உதவின யாருமே தப்பிக்க முடியாது. ஏன்னா வந்து இந்தியன் ஆர்மிங்கிறது ஒரு நார்மல் ஆர்மி கிடையாது. இதுக்கு முன்னாடி இவங்க நெறைய தடவ இது மாரி பிளான் பண்ணியிருக்காங்க. அது எல்லாமே வந்து இந்தியன் ஆர்மி வந்து முறியடிச்சிருக்கு. இதுதான் வரலாறு. இந்த தடவ இவங்க என்ன மாரியான டாக்டிக்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்டின்னா, சரி டைரக்ட்டா வந்து ஆர்மி மேல வந்து அட்டாக் பண்ணி அவங்களால வந்து பெருசா அவங்களால எந்த ஒரு இதுவும் பண்ண முடியல. ஒரு பயத்தையோ ஏற்படுத்த முடியல. அதுக்கு பதிலா அவங்களுக்கு வந்து இழப்புகள் தான் அதிகமா இருக்கு. இதுவரைக்கும் நடந்த விஷயங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா, தீவிரவாதிகளோட இழப்புகள் வந்து அவங்களுக்கு ரொம்ப அதிகம். ஸோ, அதனால நேரடியா வந்து அட்டாக் பண்ண முடியாம மிலிட்ரி மேல, அவங்க வந்து சாஃப்ட் டார்கெட்டா தேடியிருக்காங்க. அப்ப தான் வந்து இந்த டூரிஸ்ட் பிளேஸ அவங்க வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க. சரியா?